Hello students, welcome back to Professional Maths Algebra exercise 3.13. ஸோ எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இது ஒரு ஃபார்முலா. இது எதுக்கு அப்படின்னா ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ரடிக் ஈக்குவேஷன். ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இருக்குன்னா அதோட ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணலாம், அப்புறம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இருக்குல்ல, இதோட நேம் என்ன அப்படின்னா டிஸ்கிரிமினன்ட். இதை எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா டெல்டா, அதாவது இந்த மாதிரி டினோட் பண்ணுவாங்க. ஸோ டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இப்போ டெல்டாவோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா அந்த ரூட்டோட நேச்சர் என்ன, நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. கிரேட்டர் தென் 0 வந்தால் ரியல் அண்ட் அன்ஈக்குவல், ஈக்குவல் டு 0னா ரியல் அண்ட் ஈக்குவல், லெஸ் தென் 0னா நோ ரியல் ரூட். ஓகே, ஸோ கிரேட்டர் தென் 0 வந்தால் ரியல் அண்ட் அன்ஈக்குவல், ஈக்குவல் டு 0னா ரியல் அண்ட் ஈக்குவல், லெஸ் தென் 0னா நோ ரியல் ரூட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு வந்து நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா delta equal to b square minus 4ac. b square minus 4ac. ஸோ இதில் a என்னன்னா x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 15, b வந்து xோட கோஎஃபிஷியன்ட் 11, c வந்து அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் 2. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 11 ஸ்கொயர் மைனஸ் 4, a வந்து 15, c வந்து 2 equal to 11 square என்னது 121 minus 4 into 15. 4 into 15 வந்து 60, 60 into 2 120. So 120 minus 121 minus 120 வந்து 1. இப்போது இந்த டெல்டா வந்து greater than 0, கரெக்டாக? greater than 0னா nature of the roots என்ன, real and unequal roots. அப்போ நம்ம அதை எடுத்து எழுதணும். Therefore, delta is greater than 0. The nature of roots are real and unequal. அவ்வளோதான். So next subdivision, x square minus x minus 1 equal to 0. Delta equal to b square minus 4ac. ஸோ ஏ வந்து எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லைனா 1ன்னு அர்த்தம், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -1, சியும் -1. சப்ஸ்டியூட் பண்ணால் -1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ வந்து 1, சி வந்து -1. ஸோ -1 இன்ட்டு -1 வந்து +1, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 4 இன்ட்டு 1 4, 4 இன்ட்டு 1 4. ஸோ 1 + 4 வந்து 5. இங்கேயும் என்னது டெல்டா வந்து கிரேட்டர் தென் 0வாக இருக்குது. greater than 0னா என்ன சொல்லியிருக்கேன், nature of the roots real and unequal. next sum √2 t square minus 3t plus 3 √2. அப்போ a வந்து √2, b -3, c வந்து 3 √2. இப்போ டெல்டா வந்து b ஸ்கொயர் மைனஸ் 4ac. அப்போ -3 the whole square minus 4 into a வந்து √2, c வந்து 3 √2. ஸோ -3 into -3 என்ன ஆகும், +9 ஆகிடும். -4 into 3 ஹோல் டேர்ம்ஸ், ஹோல் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் 4 into 3 12. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் √2 into √2 வந்து 2. ஸோ 12 into 2 24. 9 minus 24 என்ன வரும் அப்படின்னா 15 வரும். ஸோ இங்கே பிக்கஸ்ட் நம்பரோட சைன் மைனஸ், ஸோ -15. இப்போது டெல்டா வந்து என்னவாக இருக்குது, லெஸ் தென் 0வாக இருக்குது. ஸோ லெஸ் தென் 0னா no real roots. So next sum, a equal to 9, b equal to -6 √2, c equal to 2. So what is the delta formula, b square minus 4ac. So -6 √2 the whole square minus 4 into a 9 and c வந்து 2. ஸோ -6 into -6 வந்து +36 ஆகும். ஆல்ரெடி சொன்னது √2 into √2 வந்து 2. ஸோ 36 into 2 வந்து 72. 72 minus 4 9s are 36, 36 into 2 வந்து 72 தான். ஸோ 72 minus 72 is 0. இப்போ டெல்டா வந்து ஈக்குவல் டு 0.
ஈக்குவல் டு ஜீரோனா என்னது ரூட்ஸு? ரியல் அண்ட் ஈக்குவல். நெக்ஸ்ட் சம். Fifth subdivision 9a square b square x square minus 24abcdx plus 16c square d square equal to 0. ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது அண்ட் இங்கே எக்ஸ், அதுக்கப்புறம் இது கான்ஸ்டன்ட். ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தான் ஏ, 9a ஸ்கொயர் பி ஸ்கொயர், அண்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து -24abcd அண்ட் கான்ஸ்டன்ட் வந்து 16c ஸ்கொயர் டி ஸ்கொயர். ஸோ டெல்டா ஃபார்முலா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. b ஸ்கொயர்னா -24abcd the whole square minus 4 into 9a square b square c வந்து 16c square d square. ஸோ -24 ஸ்கொயர் என்ன அப்படின்னா 576. abcd ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் d ஸ்கொயர் minus 4 9s are 36. 36 into 16 என்ன அப்படின்னா 576. a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் d ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுமே வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா 0 ஆகிடும். ஸோ டெல்டா 0னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல்.